வணக்கம் தோழர்களே. என்ன செய்தி? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ தொடங்குகிறோம். ஏன்னா சில சூழ்நிலைகள் வீடியோ போட முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் போட முடியாத சூழ்நிலை. கடைசியில் இருப்பாங்க. நான் 23 மாரிமுத்து சீரியல் ஆக்டர் இறந்து போனாங்க. அதுக்கு போட்டது தான் வீடியோ. அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் போட முடியாத சூழ்நிலைகள், அதனால் போட முடியல. இப்போ என்னன்னா இப்போ நம்ம செய்திக்கு வரும். என்ன புதுசாக பரபரப்பாக செய்தி ஓடிட்டுருக்குன்னா, அண்ணாமலை அந்த தலைமையில் இருக்காங்கன்னா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரை நிற்க விட்டாங்க. சரியா? இப்போ அடுத்த நம்பர் யாருன்னா நயனா நாகேந்திரன். அவரு சேர்த்துட்டாரு. ஏன் அண்ணாமலை நீக்கினார்னா பல்வேறு காரணங்கள். ஏன்னா 21 இவர் கட்சியில் வந்தார். 20 வந்துட்டார். கர்நாடகாவில் ஐபிஎஸ்ஸாக இருந்தார். வேலைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அரசியலுக்கு பாடுபடணும்னு வந்து ஒரு அஜெண்டாவில் வந்தார். வேலை செயல்பட்டு வரல, ஒழுங்காக ஓடலை. அதனால ஒன்று எடுப்புடனால அந்த மாதிரி நீக்கி விட்டாங்க. இப்போ என்னன்னா சர்ச்சைகள். என்ன சர்ச்சைகள்னா, ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு அண்ணாமலை ரசிகர்கள் பல்வேறு ரசிகர்கள் இருக்காருங்களா, அவங்களுக்கு மத்தியில் ஒரு சோகம். ஏன்னா ஒரு நபர் இல்லைன்னா இவர் எப்போ அந்த தலைமையில் வராரோ அப்போ தான் காரில் பாரதிய ஜனதா கொடி வைப்பாண்டு ஒரு வீடியோ போட்டார். சரியா? தீவிர பக்தன் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொரு பெண்மணி பொறுத்த வரைக்கும் அலுவலை கொண்டாங்க. அந்த மாதிரி போயிட்டாரா, இந்த மாதிரி அண்ணாமலை பொறுப்பில் இருந்தால் இன்னும் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வளருமே, இப்படின்னு நிறையா துக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாரும் இது பண்ணலாம். சரியா? நமக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு எந்த லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. நம்ம அண்ணாமலை ரசிகர் கிடையாது. ஆனால் முழுக்க மக்களுக்கு எதிராக தான் பண்ணுறாங்க அண்ணாமலை. அது நமக்கு நல்லா தெரியும். மக்களுக்காண்டி ஒன்று அதே தமிழகத்தில் நீட்டு தேர்வு பிரச்சனை இருந்துச்சு, அதுக்காண்டி குரல் கொடுத்தது கிடையாது. சமீபத்தில் கோயம்புத்தூர்னா நான் அடுத்தடுத்து பார்த்து இதில் போடுறேன். என்னன்னா அந்த பெண்மணி வயசுக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலில் மாதவிடாய் காலம். அண்ணாவும் இவன் அடுத்த ஸ்கூல் தான் அண்ணாவும் வழக்கம் போனால் வெளியே நீட்டு அதுக்காண்டி குரல் கொடுத்தனா கிடையாது. இந்த மாதிரி ஒன்றும் மக்களுக்காண்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சும்மா பாரதிய ஜனதா அமித்ஷா இந்த பெரிய கார்பரேட்டுக்காண்டி சொம்படிக்கிறது. அதனால் ஒன்றும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ரசிகர்கள் மத்தியில் ஒரு கஷ்டம், சோகம், துக்கம் என்ன, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதான் நமக்கு ஒரு சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. இப்போ அடுத்ததுன்னா நயனா நாகேந்திரன். இப்போ அவர் தலைமையில் சேர போகிறாரு. இப்போ கட்சி பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலே வளருமா தமிழகத்தில்? இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூழ்ச்சி பண்ணியாச்சு, வளரலாம். சரியா? இப்போ அடுத்த வருஷம் தேர்தல் வருது தமிழகத்தில். வெற்றி வருமா, தமிழகத்தில் ஜெயிக்குமா, ஆளுமிச்சம் வருமா, அது நமக்கு சந்தேகத்துக்குரியது தான். இப்போ அதிமுக கூட சேர்ந்துருக்குது. சரி, அதுக்கப்புறம் பாமக கூட கூட்டணி வச்சுருக்குது. ஓட்டு விழுவுமா? 21 ஓட்டு விழுல. திமுக டாமினண்ட்டாக ஆகிடுச்சு, அது ஜெயிச்சிருச்சு. இப்போ விஜய் வேலை ஒரு பக்கம், தனி ஒரு கட்சி. அதில் எவ்வளோ ஓட்டு பிரிய போகுதுன்னு தெரில. அது ஒரு பக்கம் சந்தேகம் தான். பார்ப்போம், பார்ப்போம் அடுத்த வருஷம் எப்படி உண்மையிலே பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஆட்சியில் வருமா என்னன்னு நம்ம பொறுத்து பார்ப்போம். அதான் நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோலாம். அதனால் எல்லோரும் மறக்காமல் எங்கள் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு போட முடியல. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. பெரிய அளவுக்கு எங்கள் சேனலை வளரணும். இனிமேல் நம்ம ஃபுல் டைமாக அதில் நிறைஞ்சிடும். இதுக்கு முன்னாடி சில சூழ்நிலைகள் பண்ண முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. 2 வருஷம் ஆக போகுது. இப்போ நம்ம திரும்ப பழைய மாதிரி தொடங்க போகிறோம். ஃபுல்லாக அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லோரும் ஆதரவு கொடுங்க. நன்றி.